வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் சாம்பார் வைக்க போகிறோம். ஒரு பெரிய காலிஃப்ளவர்லேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 முழுசாக போட்டுக்கலாம். புளி சேர்க்க போகிறதில்ல. ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு போட்டு வெந்நீர் வச்சு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ அப்படி இந்த பருப்போடு சேர்த்துடலாம். நம்ம குக்கரில் தான் சாம்பார் வைக்க போகிறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருங்க, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம புளி சேர்க்கலை, அதனால தான் ஒரு தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அரைப்பெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் கூட போதும், காலிஃப்ளவர் வெந்துடும். ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. காலிஃப்ளவர் சாம்பார் சாப்பாட்டோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.